ஜல் ஜல் ஜல்லோசை. என்னடா டைமு? என்ன ஏன்டா டேய், உன்னை எத்தனை மணிக்கு நான் டைம் கூப்பிட்டா எத்தனை மணிக்குடா வர? என்ன பண்றது? டைம் என்ன ஆச்சுன்னா 7 மணிக்கு கூப்பிட்டேன். வராது பாத்துக்கலாம் வா. எங்கடா போயிட்டு வர? ரெண்ட பாட்டு வரேன். ரெண்ட பாட்டு வர, இந்த பாட்டு வரணும். ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி இப்ப எங்க? ராம இப்ப எங்க வரோம்? வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்னேஷ் vlogs. இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போலார் பியர். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கணபதியில இருக்கு. இந்த மாதிரி கோயம்புத்தூர் நிறைய பிரான்ச்ல இருக்கு. நம்ம இருக்கிற பிரான்ச் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி பிரான்ச்ல இருக்கும். இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா சண்டேஸ் ஐஸ்கிரீம் சண்டேஸ் பாத்தீங்கன்னா நீ டியூஸ்டேடா தம்பி, எனக்கு புரியல தம்பி. நீ டியூஸ்டே எங்கதான் வரீங்க நீங்கெல்லாம்? ஸ்டார்டிங்கே புரியாடா? வீட்ல இருந்து வரேன். நாசமா போனவனே, இவனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலங்க. இப்ப அப்படியே நம்ம உள்ள போலாம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராகவும் அருமையாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இந்த எப்படி சொல்ல, கல்யாண திருமண மண்டபத்துக்குள்ள போனால் எவ்வளோ ஜிகி ஜிகி ஜிகின்னு லைட் போடுவாங்க, அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. உங்களுக்கு என்ன இன்டீரியருக்கு ஓரம் ஒரு கதையா இருக்குதுங்க இங்க. அது என்னங்க அது கதைங்க கொஞ்சம் சொல்லுங்க. கதைன்னா கதை அப்படிதாங்க. இங்கே நல்லா தான் இருந்தால் இந்த சென்னை வாசியை எப்போ மாற்று இப்படி வச்சா காட்டு வாசி மாதிரி கிட்டதான் கொஞ்சம் கதையா பேசி பேசி பழகிருச்சு அப்படியே. எங்கே போனாலும் இந்த கதை உதை. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே சண்டேஸ் தான் ஸ்பெஷல். சண்டே தம்பி இது ஒரு டைம் அங்கே போட்டதோட இன்னொரு டைம்லாம் போட வேணாம். அப்புறம் கல்லது கடிப்பேன். யூடியூப்ல பார்த்தோம். கிரீஸ் தான் ஸ்பெஷல். நிறைய பல்லுடா சாக்லேட் உங்களுக்கு இதில் தெரியுதா? தெரிஞ்சா அப்படின்னா உங்களுக்கு நான் சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன்டா இது நீ ஃபர்ஸ்ட் டைம் தானே? நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது, வாங்கினதே சாப்பிட்டதில்லை. நம்மளும் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஏன்னா அந்த அரை ட்ரௌசர் போட்டு அண்ணன் கடையில் அந்த ₹1 குச்சி வாங்கி ஆளுக்கு மாற்றி மாதிரி சாப்பிட்டு போகிறதா, அப்படி ஏதாவது சாப்பிட்டது கிடையாது. நம்ம என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோன்னா கப்போ ப்ரௌனி பஜ்ஜி. தெரியுமா? அவனுக்குலாம் பேர்லாம் புதுசு. வசனமும் முக்கியம். அதான் வசனமும் முக்கியமா இல்லை, சிங்கர்தான் முக்கியம். எப்ப பார்த்தாலும் சோறு 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 சிங்கர்தான் முக்கியம். அப்புறம் டெட் பை சாக்லேட் அவங்க தான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, வழியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துருச்சு. நான் இப்போதான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறேன். நான் இன்னி வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஃபுல்லும் மேலே ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி டாப்பிங்ஸ், விப்டு க்ரீம், அப்புறம் இது என்னது இங்கே பாருங்க. எங்க ஸ்பூன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ரொம்ப பெருசாக தான் இருக்கு. என்னன்னு தெரியல எதுக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்தாங்க. டப்பாவோட பெருசாக இருக்கு. எதாவது அடிக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஒன்றா உட்காருங்க ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் எது உனக்கு? எது வேணால் சாப்பிடலாம். எனக்கு இது, நீ அதை எடுத்துக்கோ. அது இல்லாமல் தலைவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சில பல சம்பவங்கள் செருப்படியெல்லாம் வேற வாங்கியிருக்கான். என்ன வாங்கியிருக்கீங்கன்னு எல்லாம் சம்பவம் கைங்க. பொண்ணுங்கிட்டலாம் செருப்பு இருக்கு. என்ன பண்ணியிருக்கேன்னு நீ அங்கே பார்த்து தெளிவாக சொல்ற. என்ன சொல்றது? என்ன எனக்கு எங்க ஸ்கூலே அப்படிதாங்க, கொஞ்சம் கிறுக்கு ஸ்கூலு. அதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் பொண்ணுங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருக்கான் தலைவன் அப்படின்னு உங்களுக்கு நான் இது சாப்பிட்டு முடிச்சு, இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சு உங்களுக்கு நான் சொல்லுவேன். டேஸ்டிங் போமா செஃப்? டார்க் சாக்லேட்ரா யார் லெவலில் இருக்கு? நீ தாண்டா கூப்பிட்டு வரோம். டேஸ்டிங் போமா, அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ. இது தட்டு அவங்க என்னதான் நினைப்பாங்க, அந்த குச்சியை சாப்பிட்றவங்கலாம் இங்கே கூப்பிட்டு வந்துட்டு நான் வர்ற பாடு இருக்கு. இதுக்கோசரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண சாப்பிட்டேன் லைட்டா, டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே, உங்களுக்கு இல்லை தெரியுதா? இதெல்லாம் காமிக்க மாட்டேன் நான், ஏன்னா நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. சாப்பிட்றது தான் நம்மளுக்கு வேலை. சூப்பராக இருக்கு. இப்போதான் தெரியுது இந்தியாவிலேயே நிறைய பேர் டயபெட்டிஸோட சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாக கொடுத்தா என்னங்கிறீங்க டாக்டர்? உண்மையிலுங்க
இந்த ப்ரௌனினாவே நம்மளுக்கு கொஞ்சம் அது என்னடா இங்க உண்மையாளுங்க உண்மையாளுங்க சரிங்களாங்க இந்த மாதிரிங்க பார்த்தேன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நான் ப்ரௌனி சாப்பிட்டதே இல்லை. ஒர்த்துங்க ஒர்த்தம். எப்படி சாப்பிடணும்? இப்படியே இப்படி ஊத்தணும் அது மேல. இது எனக்கு வேற மாதிரி இருக்கக்கூடாது. ஊத்திட்டு வேற இருக்குங்க. இப்ப நீங்க இங்க கொடு. அடுத்து இது வந்து ஐயோ இது பேர் வேற தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, ஜாதகத்தை பாட்டு வந்தேன். செகண்ட் டெஸ்ட் ஒயிட் சாக்லேட் பேரு சத்தியமா எடுத்து பண்ணி கூப்பிட்டு வர மாட்டா. ஆள் தூக்குறக்கு ஆள் பத்தலன்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு வந்ததுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா இலகையும் பண்றான். இது இதோட ஜாதகம் எங்கடா இருக்குதுல்ல எதிரா இது இங்க இருக்கு. சாக்லேட் ப்ரௌனி வெஜ் பஜ்ஜி. சாக்லேட் ப்ரௌனி பஜ்ஜி. சாப்பிட தெரியல. சாப்பிட தெரியாதவனா கூப்பிட்டு வந்தா இப்படிதான். உங்களுக்கு கிளிப்பா நீங்க பாருங்க செம்மையா இருக்கு. நீங்க வந்தா நான் சொல்ல மஸ்ட் ட்ரை. கீழே விழுந்து சாரி மஸ்ட் ட்ரை. நீங்க வந்து அது பேர் என்ன டெட் பாட் சாக்லேட் மற்றும் பஜ்ஜி ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் அப்படியே மயங்கிட்டேன் அந்த அளவுக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. சாப்பிட்டே இருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அதான் பிடிச்சிருக்கு. A few moments later. இங்க ரிவ்யூ பண்ண வந்தவன் நானா இல்ல தலைவரான்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் ஒரே நிமிஷம் நான் என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. என்னங்க பண்றீங்க? நாங்க இங்க கொஞ்சம் எப்படின்னா என்னடா இது சாப்பாடு போட்டு இந்த மாதிரி பண்றேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? தயிர் சாதம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். போட்ட எல்லாத்தையும் அப்பதாங்க குழப்பி போட்டு அடிக்க வேண்டியது. ஐஸ்கிரீம்னாவே அப்படிதான் குழப்பி அடிக்கணும் எப்பவுமே. இது ஏதோ இந்த மீன் குடல் கறி குழம்புன்னு நினைச்சிட்டான் போல. விட்டு காப்பி விட்டு கிண்டி சாத்திட்டு இருக்கான். சரி ஓகே. இப்போ நீ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை தமிழ்ல ரிவ்யூ பண்ணணும். உனக்கு தெரிஞ்சது சென்னை தமிழ்ல உனக்கு நீ ரிவ்யூ பண்ணணும். ஓகேவா? அதான் டாஸ்க். ஏங்க இது கொஞ்சம் கதையே இருக்குங்க. சரிங்க பாருங்க. சரிங்க தரமா இருக்கும். சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டார்க் சாக்லேட் ரொம்ப கதையா இருக்கும். இது வந்து எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. ஒயிட் சாக்லேட்னால எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனா வந்து பாருங்க, இது வேணா கதையா இருக்கு, அவ்வளவுதான். நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நீ வந்து கோயம்புத்தூர் தமிழ்ல ரிவ்யூ பண்ற. கோயம்புத்தூர் பாஸ் தானே இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க. கோயம்புத்தூர்ல பிறந்து அந்த பாஸ் எடுக்காம கண்ணு. இது வந்து ஐஸ்கிரீமு சண்டேன்னு பேரை பார்த்து வச்சுக்கிறான்னு கண்ணு. இது என்னன்னு தெரியல. இது எதை பார்த்தீங்கன்னா உருண்டையா இருக்கு. நல்லா இருக்கு. ஒழுகுது. சூப்பரா இருக்கு கண்ணு. அடுத்ததான் இந்த உண்டாக்குள்ள இருக்கிறது. நீங்க அப்படியே ரோட்டோரமா போனீங்கன்னா அதுவே சாப்பிடலாம். எப்படியா ரிவ்யூ? நானும் கெத்துடா. இங்க எத்தனை டைம் இருக்குன்னா 2 3 மொத்தம் ஒரு 10-15 பேர் தாராளமாக உட்காரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த போலர் பியர் பிரான்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இங்கே கணபதியில் ஒன்று இருக்குது, அப்புறம் துடிலூரில் ஒன்று, அப்புறம் காலப்பட்டியில் ஒன்று, அப்புறம் சாய்பாபா காலனி, அப்புறம் பீலமேட்டில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே கூட ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. மெயினாக நான் இந்த 2 சொன்னது மஸ்ட் ட்ரை. யாராக இருந்தாலும் போய் சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். என்னைக்காச்சும் ஒன்ஸ் போய் சாப்பிட்றது ஒரு தப்பும் இல்லை. பெஸ்ட். ஓகே, நீங்கள் உள்ள எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மெயினாக அந்த பஜ்ஜி ப்ரௌனி அதை ட்ரை பண்ணுங்கள். அதை பற்றி நாங்கள் உள்ள ரெக்கமெண்ட் பண்ணி நான் ட்ரை பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ப்ரௌனி நான் சாப்பிட்டதே இல்லை. நான் இது கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே உங்களுக்கு மேப்பில் சொல்கிறேன். சாரி, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். என்னங்கிறீங்க? டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாங்களா? கொடுத்துருட்டுங்களா? சரி, உன்னோட ரெக்கமெண்ட் உன்னோட இது எப்படி
என்றது எப்படின்னா தரமா இருந்ததுங்க. நீங்க வந்து இங்க பாருங்க, அங்க யாருங்க, என்னங்க நீங்க, தரமா இருந்ததுங்க. இங்க பாருங்க, நீங்க வந்து சாப்பிடலாங்க, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஆளுங்க கூட கூப்பிட்டு வந்துடாதீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உனக்கு எது அந்த ரெண்டுல எது உனக்கு ஃபேவரட்? ரெண்டுல வந்து அந்த டார்க் சாக்லேட் ப்ரௌனி ரொம்ப பிடிச்சிருந்தது. டார்க் சாக்லேட் ப்ரௌனி நீங்க வந்து அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் சரி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது இல்ல, மறக்காம இன்னொன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் மட்டும் ஈவன். பை 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 பை.